தீபாவளி கொண்டாட்டம் எல்லாருக்கும் எப்படி போச்சு? சிறப்பா போயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் கூடவே நம்ம அரசாங்க துறையில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிற பல நபர்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னா அவங்களுக்கும் சிறப்பா போயிருக்கும். ஆனாலும் நமது முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்களின் மகனான துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தீபாவளி கொண்டாட்டம் மிக சிறப்பு. தெரிஞ்சு செய்தாரோ தெரியாம செஞ்சாரோ ஏதோ ஒரு ஆபாசமான ஒரு கிளிக் போட்டோஸை ரீபோஸ்ட் பண்றாரு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. அதுவும் அவருடைய அபிஷியல் பேஜ்ல அவரு பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவா இருக்கு, அவர் அப்படி செய்திருக்கலாமா இல்லையா, அவர் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் டீகோட் பண்ணி நல்லா டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. எல்லாத்துக்கும் முன்னாடி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சி இதுக்கப்புறம் தனிமையில தன்னிச்சு போட்டியிட்டுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா திமுக தப்பி தவறி தெரியாம ஏதோ ஒரு கட்டத்துல ஆட்சியை திரும்பவும் பிடிச்சிருச்சுன்னா நம்ம யாரும் திரும்பவும் வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்தையே சுரண்டு சாப்பிட்டுருவாங்க. அதனால அதிமுக கூட கூட்டணி அமைச்சாரு அப்படின்னா விஜய் அவர்கள் எடுக்க போற ஒரு நல்ல முடிவு இதுவா இருந்துச்சு அப்படின்னா மாபெரும் வெற்றி அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சோ அவர் சொன்ன விஷயம் ரொம்ப தீவிரமா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட எப்படியாச்சும் அவங்கள வீழ்த்திடணும், அவங்களை கீழே டவுன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக எடுக்கக்கூடிய ஒரு பெரிய யுக்தி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். இதுல இவங்க சிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தாங்கன்னா பெரிய அளவுல கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா ரிசல்ட்டுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். கண்டிப்பா வின் பண்ண போறது என்னவோ அதிமுக, டிவிகே, பாஜக இவங்களுடைய கூட்டணியாக தான் இருக்குமே தவிர அவர் தன்னிச்சு நின்னாரு அப்படின்னா அவரால் வெற்றி பெற முடியாது. பட் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஓரளவு வரும். பட் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான். ஆனா எடுத்தவனே நான் உங்க கூட கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாருன்னா அங்கேயும் அவருக்கு நிறைய விதமான நெகட்டிவான பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அண்ட் அடிஷனலா நம்ம தலைவரோட விஷயத்துக்கு வருவோமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சிறப்பான பொறுப்புல இருக்காரு. இப்போ நம்ம மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், நம்ம மாநிலமே தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர், சேப்பாக் அப்படிங்கிற இந்த தொகுதியில சென்னையில இருக்கிற சேப்பாக் தொகுதியில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இந்த நபர், இளைஞரணி செயலாளர், பொறுப்பாளர் அப்படின்னு எக்கச்சக்க பதவிகள். ஆக்சுவலி ஒரு ஒர்க், இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், ஒரு வேலை பாக்குறோம், அந்த ஒரு வேலையோடைய ப்ரெஷர் நம்மளால தாங்க முடியாது. கூட இன்னொரு வேலை அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட பர்டன், இது தேவை அது தேவை இப்படி அப்படின்னு சொல்லி மொத்தமா இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லையா? இதுதான் ஒரு 2 வேலையை நம்ம வச்சிருப்போம், மிஞ்சி போனா இன்னொன்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான வேலை அப்படிங்கிறது இது கிடையாது. டோட்டலா வேற மாதிரி நம்மளோட நார்மல் லைஃப் அவர் இது கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துட்டு இதுக்கப்புறம் சினிமாலாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் மக்கள் பணி மட்டும்தான் என்னுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த ரெட் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கம்பெனிஸும் என்ன பண்ணிட்டாரு, இன்பநிதிக்கு கொடுத்துட்டாரு, அவருடைய மகனுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் வேண்டாம், பாவம் நீ இவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவேன், நீ வச்சுக்கோப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதுல இருந்து உனக்கு ஒரு வருவாய் வரும், அதை வச்சு நீ கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் ரன் பண்ணிக்கலாம் இந்தாப்பா அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்தை அந்த கம்பெனிய அவரது பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சரி, இது அல்லவா விஷயம் அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன பாருங்க, ஒரு 4 துறையில நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பர்டன் தலைகுல வச்சிருக்காரு. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படியே மகன் அப்படியே ரொம்ப பெருசா கவனிச்சிருவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதையும் இவங்க தான் என்ன அப்படிங்கறது நிர்வாகம் பண்ணணும். அது இல்லாம நியூஸ் இருக்கு, எக்கச்சக்கமான சோர்சஸ் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இவ்வளோ வேலைக்கு நடுவில் அண்ணா நீங்க எப்படி அண்ணா இந்த மாதிரி சம்பவம் பண்ணீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த விஷயத்தையும் முன்னாடி நான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை ட்வீட் பண்ற மாதிரி, இப்போ எக்ஸ் வலைதளம் ட்விட்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த வலைதளத்துல ஆல்ரெடி ட்வீட் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம ரீட்வீட் பண்ணி நம்ம மெசேஜஸ் போடலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் இதுல இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரீசெண்டா அந்த ரீட்வீட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாக்ஸ் மாதிரி. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல அதை நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அது போயிட்டு போஸ்ட் ஆயிரும். இதுதான் சினாரியோ, ஓகேவா? சோ இத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது அபிஷியல் அக்கௌண்ட், என்னது அபிஷியலான அக்கௌண்ட்ல இருந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார் போல. இதுல ஒரு பொண்ணு கொஞ்சம் அரைகுறை ஆடையோட அவங்க ஒரு ஹோட்டல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடியில லைக் கொஞ்சம் ஆபாசமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற போஸ்ட் அவர் பார்த்திருப்பாரா இருக்கும் போல. தெரிஞ்சோ தெரியாமையாதான் இருக்கும்.
அதை வந்து தெரியாம கிளிக் பண்ணிவிட்டாரு, ரீபோஸ்ட் ஆயிருச்சு. எதுல? அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. திஸ் இஸ் அ அஃபீஷியல் அக்கௌண்ட். அந்த அஃபீஷியல் அக்கௌண்ட்ல அரசாங்கம் குறித்து இருக்கிற எல்லா டீட்டெயிலான விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டா அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஃபீஷியல் அக்கௌண்ட். கரெக்டா? அதுல ஒரு பொண்ணு அரைகுறை ஆடையுடன் இருக்கிற அந்த ஒரு போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம அண்ணனா இது, உதயநிதி அண்ணா என்ன பண்ணி வச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் போடவே இல்லையே அப்படின்னு திருப்பி மாத்தி விட்டு பேசக்கூடிய நபர்களா இருக்கும் பட்சத்துல நம்மளால தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருவோமே, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோமேன்னு பல பேர், ஒருத்தவங்க 2 பேர் இல்ல பல பேர் எடுத்து வச்சிட்டாங்க. இன்கேஸ் அவர் வந்து இந்த அப்டேட் அவருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கிறதுனாலதான் ரொம்ப நேரம் அந்த போஸ்ட் அப்படிங்கறது அதுல இருந்திருக்கு. அந்த போஸ்ட அவர் கவனிக்கவும் இல்லை. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், வைரல் ஆகுனதுக்கு அப்புறமா போயிட்டு திரும்பவும் அந்த போஸ்ட டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தாங்க மக்கள்? எந்த வேலைக்காக தேர்ந்தெடுத்தாங்க? மக்களுடைய பணியை சிறப்பா நீங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற கடமை, பிரதான கடமை உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களோ, வீட்டுல இருக்கீங்களோ, எங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பர்சனல் அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு போன் வச்சு நீங்க ஸ்க்ரால் பண்ணுங்க, பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதுல யாரும் வந்து நீ ஏன் அப்படி இப்படின்னு கேட்க போறது இல்ல. நீங்க ஆல்ரெடி வந்து அதிமுக தரப்புல பால்டாயில் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி நிறைய குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் போன்ற நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிடையாது, எப்படி இதெல்லாம் வந்து கையாளணும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது, அரசை ஆளக்கூடிய திறமை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை குற்றச்சாட்டு வைக்கும் போது இதே விஷயம் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. இது கூட மூத்த தலைவரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு, எதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பட்டம் வேண்டாம், பொறுமையா இருங்க அப்படின்னு. நீ எப்படி சொல்லலாம், என் பையனுக்கு நாங்க கொடுப்போம், நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனே ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்பா வர எவ்வளவு பெரிய ஆட்களா, எத்தனை வருடம் கூட இருந்த நபர்களாக ஆனாலும் அவங்களையுமே தூர தள்ளி வச்சுட்டு என்னுடைய மகனை நான் துணை முதலமைச்சராக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பட்ட காரணத்தினால இப்போ இந்த மாதிரி போஸ்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது பல பேர் சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இந்த விஷயம் எல்லாரும் கதறாங்க, ஒரு பக்கம் திணறாங்க. ஐயோ என்னடா அது இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே, இது இப்படி வந்து அவர் தெரியாம இப்படி தெரியாம தான் ஆக்சுவலி பண்ணிருப்பாரு, இல்ல தெரிஞ்சு பண்ணியிருந்தானா அட் டைம்ல டப்புன்னு டெலீட் பண்ணிருப்பாரு. அவ்வளவு நேரம் அந்த போஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த நேரத்துல உங்களுடைய பர்சனல் டைம் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல பண்ணுங்க. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? இவ்வளவு அளவுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கீங்க, சேப்பாக் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கீங்க, இளைஞரணி செயலாளர், பொறுப்பாளர், என்னென்னவோ பதவியில இருக்கீங்க. தண்ணி ஓடுது, மழை காலத்துல எவ்வளவு தண்ணி ஓடுது, மக்கள் அங்க குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்க தொகுதியிலேயே குன்னும் குழியுமா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எதையுமே பார்க்காம இந்த போஸ்ட் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா எல்லாரும் கேக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தை ஆளுமை இல்லை அப்படின்ற வார்த்தை, அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் எடுத்துக்காட்டா ஆமால அப்படின்னு ப்ரூவ் பண்ணுதா? இல்லைன்னா வந்து அன்னைக்கே சொன்ன துரைமுருகன் அவர்கள் இப்ப பதவியை கொடுக்க வேணாம், பொறுப்போம் அவருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு, அது வந்து இது குறிக்குதா? இல்ல நிறைய பேர் நம்ம எடப்பாடியார்லாம் வந்து நெக்ஸ்ட் எந்த இடத்துல பேச போறாரோ அங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை எடுத்து பேசுவார் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. டோட்டலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.